அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் சேரக்கூடிய கூட்டத்தார்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அருகில் இருப்பது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இன்றுக்கு நபியாருடன் சொர்க்கத்தில் சேரும் அந்த மகத்தான கூட்டத்தார் யார் யார் என்று மனதை நெகிழ வைக்கும் விதமாக பார்ப்போம். ஈமான் அன் சுன்னாவை பின்பற்றியவர் நபியாருடன் சொர்க்கத்தில் சேர பெரிய அந்தஸ்தோ செல்வமோ தேவையில்லை. உண்மையான ஈமான் மற்றும் நபியின் சுன்னாவை பின்பற்றும் வாழ்க்கை, இதுவே முக்கியம். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிபவர்கள் நபிகள், சித்தீக்கள், ஷஹீதுகள், நல்லடியார்களுடன் இருப்பார்கள். சஹாபாக்கள் நபியின் நிழலில் வாழ்ந்தவர். நபியாரை நேரில் பார்த்து அவருக்காக வாழ்ந்து அவருக்காக தியாகம் செய்தவர்கள். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் பசியிலும் பொறுமை, போரிலும் தைரியம், வாழ்க்கையிலே முழு இஸ்லாம். நபியார் சொன்னார்கள், என் சஹாபாக்களை நேசிப்பது ஈமானின் அடையாளம். முஹாஜிரீன்கள் என் அன்சார்கள் தியாகத்தின் சின்னங்கள். தங்கள் ஊரை விட்டு, உறவுகளை விட்டு, சொத்துக்களை விட்டு இஸ்லாத்திற்காக வெளியேறியவர்கள். முஹாஜிரீன்கள் அவர்களை தங்கள் வீடுகளில் அண்ணன்களாக ஏற்றுக்கொண்டவர்கள். அன்சார்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் அவர்களிடம் திருப்தி அடைந்தான். நபியின் குடும்பத்தார் அஹ்லுல் பைத். நபியின் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களுக்காகவே ஃபாத்திமா ரலி, அலி ரலி, ஹசன் அண்ட் ஹுசைன் ரலி. நபியார் கூறினார்கள், ஃபாத்திமா என் இதயத்தின் ஒரு பகுதி. அவர்கள் சொர்க்கத்தில் நபியாருடன் உயர்ந்த நிலை பெற்றவர்கள். ஆப் நல்ல நபியாருக்கு மிகவும் அருகில் இருப்பவர்கள் யார்? அதிக அமலா, அதிக அறிவா? இல்லை, நல்லொழுக்கமுடையவர்கள். நபியார் சொன்னார்கள், உங்களில் நல்லொழுக்கமுடையவர்களே சொர்க்கத்தில் எனக்கு அருகில் இருப்பார்கள். ஏழைகள் அன் பலவி உலகம் மதிக்காதவர்கள், ஆனால் அல்லாஹ் நேசித்தவர்கள். ஏழைகள், அனாதைகள், ஒடுக்கப்பட்டவர்கள். நபியார் சொன்னார்கள், சொர்க்கத்தில் முதலில் நுழைவோர் ஏழைகளே. நபியை உண்மையாக நேசித்தவர் ஒரு மனிதர் நபியாரிடம் கேட்டார், யா ரசூல் அல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன். நபியார் சொன்னார்கள், ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுடன் இருப்பார். நபியை உண்மையாக நேசித்து அவரை பின்பற்றியவர்கள் நிச்சயம் அவர. யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேரில் பார்க்க முடியவில்லை. ஆனால் சொர்க்கத்தில் அவர்களுடன் சேரும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. ஆமீன்.